அமைதிக்கே பேர் போன ஒரு குரு இருக்காரு. அவர்கிட்ட அவருடைய சீடன் கேட்குறாரு, எப்படி இப்படி கோவப்படாம இருக்கீங்க? இது எப்படி சாத்தியமா இருக்கு? எப்படி உங்களால் மட்டும் இப்படி முடியுது? அப்படின்னு நிறைய கொஸ்டின் அடுக்கடுக்கா வைக்கிறாரு. அப்போ குரு சொல்றாரு, ஒரு நாள் நான் படகுல நதியில பயணம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அந்த டைம்ல ஒரு பெரிய இடி இடிச்சுது. அதாவது படகை பயங்கரமா இடிச்சு என்னுடைய தியானத்தை கலைச்சிட்டாங்க. நான் பயங்கர கோவத்தோட கண்ணை விழிச்சு பார்த்தா அது ஒரு வெற்று படகு. அப்பதான் நான் நினைச்சு பார்த்தேன், இந்த வெற்று படகு மாதிரி நம்மளை யாரு கஷ்டப்படுத்தினாலும் யாரு கோவப்படுத்தினாலும் அப்பெல்லாம் இந்த வெத்து படகை நம்ம நினைச்சு பார்த்தோம்னா நம்மளுடைய கோவம் போயிடும் அப்படின்னு நான் மனசுக்குள்ள நினைச்சிட்டேன். அதை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நம்மளை யாராவது கஷ்டப்படுத்தணும் காயப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள எப்போவுமே ஒரு வெத்து படகா நம்ம நினச்சி பார்த்தோன்னா அந்த கஷ்டத்துலேருந்தோ கோவத்துலேருந்தோ நம்ம வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிறது தான் இந்த கதை சொல்லக்கூடிய அழகான கருத்து. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.